ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் கூடத்துக்கு போயிருந்தோம். உள்ளே போனோடனே ஐயாவோட சிலை ஒன்று வச்சுருக்காங்க. உட்காந்து கையில் பேனா வச்சுட்டு எழுதுகிற மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு போனால் எல்லா ஃபோட்டோஸும் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு, அவங்க அரசியல் வாழ்க்கை எல்லா ஃபோட்டோஸும் அதில் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா வச்சுருக்காங்க. அவங்க எழுதின துண்டு சீட்டு விடாமல் எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாமே அதில் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மேலே போனோடனே இந்த பக்கம் லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் நிறைய ஐயா எழுதின புக்கு, வசன கவிதைகள் அதில் எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து புக்கு படித்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் தேட்ரு மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஐயாவோட எல்லாமே அவங்க திரைப்படத்தில் எழுதின வசனங்கள் அது எல்லாமே போட்டு காமிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு. நாங்கள் எல்லாருமே உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபுல்லாக பார்த்தோம். அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதில் அப்புறம் இந்த சைடு பாளையங்கோட்டை சிறையில் உட்காந்து கலைஞர் ஐயா லெட்டர் எழுதின மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அது அந்த அட்மாஸ்ஃபியரை கொண்டு வந்து அது எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாருமே டைம் இருந்தால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.